இப்போ பணப்புழக்கம் இத பத்தி சொல்லிட்டு வரீங்க. குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் அந்த சனி பீடித்திருக்கும் காலத்துல எப்படி இருக்கும்? ஆ, இப்போ சனி ராசியில வந்தாரு. இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, இப்ப நீங்க துலா ராசியோ, இல்ல ஒரு விருச்சிக ராசியோ இருக்கீங்க. இல்ல எந்த ராசியா இருந்தாலும் சரி, நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நீங்க துலா ராசியா இருக்கீங்க. இப்போ சனி பகவான் வந்து உங்க ராசியில உட்கார்றார். 7:30 சனி காலத்துல நடுப்பகுதியில உங்க ராசியில வந்து உட்கார்றார். அப்படிங்கிற பட்சத்துல, சனியோட பார்வை வந்து 3, 7, 10ல போய் விழுகும். 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு. இதுல மிக முக்கியமான வீடு இந்த 7ஆம் வீடு. 7ஆம் வீடுங்கிறது தான் வந்துட்டு நம்ம ஒய்ஃபு, நம்ம ஃபேமிலி எல்லாத்தையுமே பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையுமே குறிக்கிறது. அங்க வந்திருக்கும்போது, முதல்ல அவர் என்ன பண்ணுவார்ன்னா, அங்க அங்க தான் சுட்டிக்காட்டுவார். உங்க ஃபேமிலி லைஃப்ல நீங்க என்னலாம் தவறுதல் பண்ணியிருக்கீங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு சரியான திட்டமிடல் இல்ல, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, எங்கெல்லாம் நீங்க எமோஷனலா வீக்கா இருக்கீங்க, எந்த இடத்துலலாம் நீங்க வந்து ஒரு தப்பான பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கீங்க, அ வந்துட்டு எங்கெல்லாம் நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட்டா சுட்டிக்காட்டி அந்த இடத்துல பண்ணுவார். ஸோ ஜென்ம சனியா வரும்போது, அத நம்ம ஒரு பிரச்சனையா எடுத்துக்காம, அவர் எந்த விதத்தில சுட்டிக்காட்டுறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அத நம்ம கரெக்ஷன் பண்ணோம்னாலே, சனி பெயர்ச்சிய ஈஸியா கடந்து வந்துரலாம்.